ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வான்கோழி பிரியாணி பண்ணலான்ட்டு இருக்கோம். 1.25 கிலோ வான்கோழி வாங்கியாச்சு. பிரியாணிக்காக பெரிய பெரிய பீஸா. அதுக்கு கொத்தமல்லி, புதினா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஒரு கை முதல் முறையாக வீட்டிலே பண்ணி பார்க்கலான்ட்டு. தயிர் எதுக்கு நம்ம ஊற்றுன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி ரெடியானப்போ சாப்பாடு வந்து ரொம்ப ஒரு மெல்லி சாப்பிட்டா நமக்கு நல்ல ஒரு பதமாக இருக்கும். அதுக்காக இந்த தயிர் ஊற்றுறது. இப்போ நல்லா இந்த அடிபாக கனமாக இருக்கிற அலுமினிய பாத்திரத்தை எடுங்க. பெரிய பாத்திரமாக இருக்கட்டும். இப்போ இந்த அரிசியை நம்ம கடாயில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா வந்துருக்கு பாருங்க. அதாவது தண்ணி ஊற்றி தண்ணி அளவு வந்துருக்கு. சாப்பாடு மேலே இருந்து எல்லாமே தண்ணியில் வற்றி சாப்பாடு நல்லா வெந்திருக்கு. சுட சுட வான்கோழி பிரியாணி ரெடியாக இருக்குது. கறி நல்லா வெந்திருக்கு பாருங்கள்.